சரவணம்பட்டிக்கு அடுத்தபடியா பெரிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா குறும்பாளையம். ஸோ குறும்பாளையம் டவுன் பஞ்சாயத்துல நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. அதாவது குறும்பபாளையத்திலிருந்து நம்ம காலப்பட்டி வழியா ஏர்போர்ட் அவினாஷ் ரோட ரீச் பண்ணக்கூடிய அந்த ரோட்ல சக்தி இணைச்சிலிருந்து எக்ஸாக்டா ஒரு 1 கிலோமீட்டர்ல ஆதித்யா காலேஜ் பக்கத்துல லொக்கேட் ஆகக்கூடிய ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இன்னைக்கு குறும்பாளையம் பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க. அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து குறும்பாளையம் எவ்வளவு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியான்னு நல்லாவே தெரியும். சரவணம்பட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க பெரிய ஐடி பார்க்னா கேஜிஐஎஸ்எல் ஐடி பார்க்குங்க. அதே மாதிரி குறும்பாளையம் ஏரியால பாத்தீங்கன்னா எஸ்பிபி டெக் பார்க் இருக்குங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறும்பபாளையத்திலிருந்து உங்களுக்கு அதாவது காலப்பட்டி சித்ரா ஏர்போர்ட்ல இருந்து குறும்பாளையம் வழியா உங்களுக்கு மேட்டுப்பாளையரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் ரோடும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 119 பிளாட்டை வந்து நம்ம இதுல பிரிச்சிருக்கோம். பிளாட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட்ல இருந்து 6 சென்ட் வரைக்கும் நம்ம பிளாட்டோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைண்ட் வந்து பாக்குறவங்க வந்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்து நம்ம சாய்ஸ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணிக்க முடியுங்க. எசென்ஷியல் அமினிட்டிஸ் போக எக்ஸ்ட்ரா என்னென்ன அமினிட்டிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மல்டி ஸ்போர்ட் டர்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது போக பிக்கில் பால் கோர்ட்டு, ஒரு ஓப்பன் ஜிம், இது போக தனியாக சோலார் பவர் பிளான்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு இந்த பார்க் ஏரியா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பில் வரும். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம சோலார் பிளான்ட்டும் தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ அமினிட்டிஸ் இருக்கிற இந்த ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் வரிஸ்டா அப்படிங்கிற நேம்ல நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 19.95 lakhs per சென்ட்டுக்கு நம்ம இதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எக்ஸாக்டா லொக்கேட்டா இருக்கு. அதாவது சக்தி நெச்சில இருந்து காலப்பட்டி வழியா நம்ம ஏர்போர்ட் ரீச் பண்ணக்கூடிய அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். வெல் டெவலப்டு ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிக்கு சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஸோ நான் இமீடியட்டா வீடு கட்டணும், எனக்கு கனெக்டிவிட்டியும் பக்காவா இருக்கணும், அதாவது சக்தி ரோட்டுக்கும் எனக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும், அவினாசி ரோட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சூட்டபிளான ப்ராஜெக்டா கண்டிப்பா இருக்குங்க. இதுல வந்து நம்ம வீடு கட்டுறதுக்காகட்டும் இல்ல லேண்ட் வாங்குறதுக்கு ரெண்டுக்குமே நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம்.